அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவி ரங்கசுவாமியின் அன்பு வணக்கம். நாம் தற்போது 2024 வருடம் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி ரிஷபராசியில் வக்ரகதியில் உலவ ஆரம்பிக்கக்கூடிய குரு பகவான் 2025 வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை சுமார் 118 நாட்கள் ரிஷப வீட்டில் வக்ரகதியில் உலவுகிறார். இந்த 118 நாட்களும் கடகராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடைமுறைக்கு வரும் என்பதை அனுமானம் செய்வோம். கிரகங்கள் வக்ரம் அடைவது என்பது ஒரு ராசி வீட்டில் நேர்கதியில் உலவிக் கொண்டிருக்கக்கூடிய கிரகம் எதிர்கதியில் உலவ ஆரம்பித்து எதிர்கதியில் உலவுவது வக்ரகதியாகும். அப்படி வக்ரகதியில் உலவக்கூடிய கிரகம் தற்போது உலவிக் கொண்டிருக்கக்கூடிய வீட்டில் வக்ரகதியிலேயே உலவி அந்த வீட்டை கடந்து அதற்கு அடுத்து உள்ள பின்னுள்ள தற்போது உலவக்கூடிய ராசி வீட்டிற்கு 12ஆம் வீடாக இருக்கக்கூடிய ஏற்கனவே அந்த கிரகம் கடந்த காலங்களில் உலவிய 12ஆம் ராசி வீட்டிற்கு பேச்சியாகி சென்று வக்ர பேச்சில் உலவக்கூடிய வக்ர கோட்சாரமும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வக்ரமடைந்து உலவக்கூடிய ஒரு கிரகம் தற்போது வக்ரமடைந்து உலவக்கூடிய அதே ராசி வீட்டிலேயே சில டிகிரிகள் மட்டும் எதிர்கதியில் உலவ ஆரம்பித்து அதே வீட்டிலேயே வக்ரகதி நிவர்த்தி அடைந்து பிறகு நேர்கதியில் உலவ ஆரம்பிக்கும். தற்போதைய குரு பகவானானவர் ரிஷப வீட்டில் வக்ரமடைந்து அதே வீட்டிலேயே வக்ரகதியில் உலவி அதே வீட்டிலேயே வக்ர நிவர்த்தி அடைந்து பிறகு நேர்கதியில் உலவ ஆரம்பிக்கிறார். அடுத்த வீட்டிற்கு 12ஆம் வீட்டிற்கு வக்ர பயிற்சி அடைந்து செல்லவில்லை. தற்போது உலவக்கூடிய வீட்டிலேயே வக்ரகதியில் உலவ ஆரம்பித்து வக்ரகதியில் உலவி வக்ர நிவர்த்தி அடைந்து பிறகு நேர்கதியில் உலவ ஆரம்பித்து விடுகிறார். கிரகங்கள் வக்ரகதியில் உலவும் போதும் மற்றும் நேர்கதியில் உலவும் போதும் வெவ்வேறு வகையான பலன்களை தருவார்கள். அதுபோல் ஒரு கிரகம் ஏதோ ஒரு வீட்டில் மூலத்திரிகோண யோகத்திலும் மற்றொரு வீட்டில் உச்சம் பலன்கள் தரக்கூடிய யோகத்திலும் மற்றொரு வீட்டில் ஆட்சி பலன்கள் தரக்கூடிய யோகத்திலும் மற்றொரு வீட்டில் நட்பு சார்ந்த பலன்களை தரக்கூடிய வீட்டிலும் மற்றொரு வீட்டில் சமம் என்கிற நிலையில் பலன்களை தரக்கூடிய அமைப்பிலும் மற்றொரு வீட்டில் பகை என்கிற நிலையில் பலன்களை தரக்கூடிய அமைப்பிலும் மற்றொரு வீட்டில் நீச்சம் என்கிற நிலையில் பலன்களை தரக்கூடிய அமைப்பிலும் உலவுவார்கள். தற்போதைய குரு பகவான் ரிஷப வீட்டில் பகை என்கிற நிலையில் உலவுகிறார். கிரகங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் உலவும் மூலத்திரிகோணம் முதல் நீச்சம் என்கிற நிலை உள்பட 7 வகையான நிலைகளில் ஒவ்வொரு நிலைகள் சார்ந்தும் பலாபலன்களை யோகங்களை கணக்கீடு செய்யும்போது பங்கீடு செய்யும்போது குறிப்பாக 100% பங்கீடு செய்யும்போது பகை நிலையில் உலவக்கூடிய ஒரு கிரகம் குறைந்தபட்சம் 14% முதல் அதிகபட்சம் 28% யோக பலன்களை தரக்கூடியதாக கணக்கீடு அமைகிறது. அந்த வகையில் குரு பகவான் ரிஷப வீட்டில் பகை நிலையில் உலவும் போது குறைந்தபட்சம் 14% முதல் அதிகபட்சம் 28% யோக பலன்களை தருவார். இந்த 14 முதல் 28% வரையில் மட்டும்தானா குரு பகவான் யோக பலன்களை தருவாரா என்று நீங்கள் யோசித்தால் உங்களுக்கு கேள்வி எழுந்தால் அதையும் தாண்டி குறிப்பாக 28%ஐயும் தாண்டி 100% கூட யோக பலன்களை தரக்கூடிய கோச்சார அமைப்பு தற்போது நடைமுறைக்கு வருகிறது. இந்த 14 முதல் 28% என்பது குரு பகவானுடைய தனித்த கிரகத்தினுடைய தனிப்பட்ட கோச்சார பலன்களாகும். ஆனால் அதே குரு பகவான் தான் உலவக்கூடிய வீட்டில் மற்றொரு கிரகத்துடன் சேர்ந்து உலவும் போதும் வேறு கிரகங்கள் குரு பகவானை பார்க்கும் போதும் ஏற்படக்கூடிய ஜோதிட யோகங்களின் மூலம் 100% யோக பலன்களை தர முடியும், அதற்கு மேலும் யோக பலன்களை தர முடியும் என்று ஜோதிட விதிகள் கூறுகின்றன, அனுபவத்திலும் இருக்கின்றன. உங்களுடைய கடக ராசிக்கு 6ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான குரு பகவான் கடக ராசிக்கு லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்தில் உலவுகிறார். கடகராசிக்கு 6ஆம் அதிபதியான குரு பகவான் 11ஆம் இடத்தில் வக்ரகதியில் உலவுவதால் நீங்கள் ஏதோ பெரிய தொகையாக கைமாத்தாக கடனாக கேட்டிருந்தால் அது சிறிய தொகையாவது உங்களுக்கு வந்து சேரும். அந்த அளவுக்கு கடன் சார்ந்த யோகம் கேரண்டியாக இருக்கிறது. கடந்த காலங்களில் உங்களுடைய சொந்த பணத்தை மற்றவர்களிடம் கொடுத்திருந்தாலும் அந்த பணமும் நல்லபடியாக முழுமையாக உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய எதிரிகள் கூட உங்களுக்கு பண உதவிகள் செய்து உங்களுக்கு உதவ முன்வருவார்கள். உங்களுக்கு தேவையான பண உதவிகள் செய்து உங்களுடன் நட்பு பாராட்ட முன் வருவார்கள். அந்த வகையில் உங்களுக்கு பண வருமானம் ஆதாயம் நல்லபடியாக அமையும். பணம் ரொட்டேஷன் நல்லபடியாக அமையும். கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக அமையும். கடகராசிக்கு 6ஆம் அதிபதியான குரு பகவான் 11ஆம் இடத்தில் வக்ரகதியில் உலவி தன்னுடைய 5ஆம் பார்வையால் கடகராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். உங்களுடைய முயற்சி திருவினையாக்கும். நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாய் பணமும் உங்களுக்கு பல மடங்காக திரும்பி வரும். நீங்கள் செலவு செய்யக்கூடிய நேரம் தனிப்பட்ட வகையில் உங்களுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய நேரம், மற்றவர்களுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய நேரம், அனைத்தின் மூலமும் அந்த நேரம் நல்லபடியாக செலவழிக்கப்பட்டு எதிர்காலத்தில்
பல மடங்கு யோக பலன்களை தரும். நேரம் செலவழிப்பது என்பது அந்த நேரத்தில் பிரயோஜனமாக சிந்திப்பது, பிரயோஜனமாக செயல்படுவது. அந்த பிரயோஜனம் என்பது உங்களுக்காகவும் இருக்கலாம், மற்றவர்களுக்காகவும் இருக்கலாம். அந்த வகையில் அந்த நேர பயன்பாட்டின் மூலம், அந்த நேரத்தில் நீங்கள் செய்த செயல்பாட்டின் மூலம் எதிர்காலத்தில் நாளைய நாட்களில் மிகப்பெரிய கௌரவங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆள்பலம், பணபலம், படைபலம் ஆகியவற்றையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். கடகராசிக்கு 6ஆம் அதிபதியான குரு பகவான் 11ஆம் இடத்தில் வக்ரகதியில் உலவி கடகராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். சுற்று வட்டாரம், பழகிய வட்டத்தில் மதிப்பு மரியாதைகளுடன் வாழ முடியும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். சில பேர் பணம் செலவழித்தும் சுற்று வட்டாரம், பழகிய வட்டத்தில் மதிப்பு மரியாதையை பெற்றுக்கொள்வீர்கள். சில பேர் நேரத்தை செலவு செய்தும், அதாவது சமூக சேவைகள், பொதுநலச் சேவைகள் செய்தும், உதவிகள் செய்தும், அதன் மூலமும் மதிப்பு மரியாதைகள், பெருமைகள், பரிசு பாராட்டுகளை வாங்கக்கூடிய அனுகூலம் இருக்குது. சிலர் கடந்த காலங்களில் நல்ல விதமாக செயல்பட்டு பொதுநல சேவைகள், தொண்டுகள் ஏதாவது செய்திருந்தால் அதற்குட்பட்ட வகையில் மதிப்பும் மரியாதையும் பண முடிப்பும் கூட வந்து சேரும். கடகராசிக்கு 6ஆம் அதிபதியான குரு பகவான் 11ஆம் இடத்தில் வக்ரகதியில் உலவி தன்னுடைய 9ஆம் பார்வையால் கடகராசிக்கு 7ஆம் இடத்தை மகர வீட்டை பார்வை செய்கிறார். நண்பர்கள் மூலம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். நண்பர்களிடம் நீங்கள் பெரிய தொகை கேட்டிருந்தாலும் அவர்கள் சிறிய தொகையாவது கொடுத்து உங்களுக்கு உதவுவார்கள். பணம் கொடுக்கல் வாங்கலை மிகச் சரியாக கையாள்வீர்கள். தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய தினசரி வருமானம், வாராந்திர வருமானம், மாத வருமானத்தில் எந்த தடையும் இல்லை. மேலும் தற்போதைய தினசரி வேலையை விட கூடுதல் நேரம் வேலை செய்து அந்த கூடுதல் நேரத்துக்குட்பட்ட, உழைப்புக்குட்பட்ட வருமானமும் நல்லபடியாக, நேர்மையாக உங்களுக்கு வந்து சேரும். சிலருக்கு எதிர்பார்த்த வகையிலும், சிலருக்கு எதிர்பாராத வகையிலும் சம்பள உயர்வுகள் வந்து சேரும். சிலருக்கு அன்பளிப்பு மூலமும், மற்றவர்கள் கொடுத்து உதவுவதன் மூலமும் பணம் வந்து சேரும். அன்பளிப்பு என்பது நல்ல வகையான அன்பளிப்பு. ஒரு பிறந்த நாளுக்கு பரிசுகள் கொடுப்பது, அல்லது பண முடிப்புகள் கொடுப்பது, பண உதவிகள் செய்வது, இப்படியான ஒரு அன்பளிப்பு. லஞ்சம் சார்ந்த அன்பளிப்பை இதில் சேர்த்து கொள்ளக்கூடாது. நேர்மையான, உண்மையான, அறம் வழி சார்ந்த அன்பளிப்பு, அது சார்ந்த பண வகையும் நல்லபடியாக வந்து சேரும். அடுத்து கடகராசிக்கு 9ஆம் அதிபதியான குரு பகவான் 11ஆம் இடத்தில் வக்ரகதியில் உலவுவதால் பரம்பரையாக வந்து சேரக்கூடிய வீடுமனை சம்பந்தப்பட்ட சிறச்சத்து சேர்க்கைகள் நல்லபடியாக உங்களுக்கு வந்து சேரும். இதனால் வரை பொது பயன்பாட்டில் இருந்து வந்த சிறச்சத்துக்கள் தற்போது பாகப்பிரிவினைக்கு உட்பட்டோ அல்லது தனிப்பட்ட வகையிலோ உங்களுடைய சொந்த பயன்பாட்டிற்கு, தனி பயன்பாட்டிற்கு வரக்கூடிய, அனுபவத்திற்கு வரக்கூடிய யோகமும் இருக்கிறது. உங்களுடைய சுய சம்பாத்தியத்தின் மூலம் கூட வீடுமனை வாங்கக்கூடிய யோகமும் நல்லபடியாக நடைமுறைக்கு வருகிறது. சிலர் சொந்த பணத்தை வைத்து முதலீடு செய்தும் வீடுமனைகளை வாங்க முடியும். சிலர் கடன் வாங்கி கூட வீடுமனைகளை வாங்கக்கூடிய அனுகூலமும் இருக்கிறது. கடகராசிக்கு 9ஆம் அதிபதியான குரு பகவான் 11ஆம் இடத்தில் வக்ரகதியில் உலவி தன்னுடைய 5ஆம் பார்வையால் கடகராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வை செய்வதால் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்கிற வகையில், அண்ணன் தம்பி சார்ந்த வகையில், சொந்த பந்தங்கள் சார்ந்த வகையில், சமூகம் சார்ந்த வகையில் ஆள்பலம், பணபலம், படைபலத்தை நல்லபடியாக அனுபவிப்பீர்கள். நீங்களும் மற்றவர்களுக்கு உற்றுளி உதவுவீர்கள், உறுதுணையாக இருப்பீர்கள். மற்றவர்களும் உங்களுக்கு உற்றுளி உதவுவார்கள், உறுதுணையாக இருப்பார்கள். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். குறிப்பாக சாதனைக்குரிய செயல்களில் ஈடுபட்டு காரிய சாதனைகளை செய்து முடிப்பீர்கள். கடகராசிக்கு 9ஆம் அதிபதியான குரு பகவான் 11ஆம் இடத்தில் வக்ரகதியில் உலவி தன்னுடைய 7ஆம் பார்வையினால் கடகராசிக்கு 5ஆம் வீடான விருச்சிக வீட்டை பார்வை செய்வதால் குழந்தைகளின் மூலம் பேரும் புகழும் பெறுவீர்கள். குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்தெடுப்பீர்கள். விஐபிகளால் அனுகூலம் உண்டு. நீங்களும் விஐபிகள் ஆகக்கூடிய அனுகூலம் உண்டு. எதிர்பார்த்த பொறுப்புகள், வேலை தொழில் சார்ந்த பொறுப்புகள், தகுதி உயர்வுகள், சம்பள உயர்வுகளும் வந்து சேரும். வேலை தொழிலை கடந்து சிறப்பு வகையில், உள்ளூர் வகையில் அல்லது வெளியூர் வகையில் சங்கம், இயக்கம், இது போன்ற பொது சேவைகளுக்குட்பட்ட வகையில், பொது பயன்பாட்டுக்குட்பட்ட வகையில் உள்ள அமைப்புகளிலிருந்து பொறுப்புகள், பதவிகள், தகுதிகள் வந்து சேரக்கூடிய அனுகூலமும் இருக்கிறது. கடகராசிக்கு 9ஆம் அதிபதியான குரு பகவான் 11ஆம் இடத்தில் வக்ரகதியில் உலவி கடகராசிக்கு 7ஆம் வீடான மகர வீட்டை பார்வை செய்கிறார். கணவன் மூலம் மனைவிக்கும், மனைவி மூலம் கணவனுக்கும் பண உதவி நல்லபடியாக அமையும். சிலருக்கு திருமணம் சார்ந்த வகையிலும் பொருளாதார தகுதி உயரும். எதிர்பார்த்த வகையில், எதிர்பார்த்த காலகட்டத்திற்குள் திருமணம் நடைமுறைக்கு வர வாய்ப்பிருக்கிறது. எதிர்பார்த்த சம்பந்தத்தில் திருமணம் அமையும். பழைய சொந்தங்களை புதுப்பிக்கக்கூடிய வகையில் திருமணங்கள் நடைமுறைக்கு வரும். திருமண சம்பந்தத்தின் மூலமாக சிலர் லட்சாதிபதியாகவோ சிலர் கோடீஸ்வரராகவோ மாறக்கூடும். இதுவரை குருவினுடைய ஆதிபத்தியம், குரு இருக்கக்கூடிய இடம், குரு பார்க்கக்கூடிய இடங்கள் சார்ந்த பலன்களை பார்வை செய்தோம். அடுத்து குரு பகவானுக்கும் உங்களுடைய ராசி அதிபதிக்குமான உறவு நிலைகளை பார்க்கும்போது
குருவுக்கு சந்திரன் நட்பு, சந்திரனுக்கு குரு சமம் என்கிற உறவு நிலையில் இரண்டு கிரகங்களும் இருக்கின்றன. நட்பு சமம் சார்ந்த உறவு நிலை என்பது பரஸ்பர அனுகூலமான உறவு முறையாகும். அந்த வகையில் கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இயற்கையாகவே நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகமாக அமைகிறார். அடுத்து குருபகனுடைய கோச்சாரத்தை பொறுத்தவரை தனி ஒரு கிரகம் சார்ந்த வகையிலும் பலன்களை தருவார். அவருடன் சேர்ந்து உலகக்கூடிய கிரகங்கள் குரு பகவானை பார்க்கக்கூடிய கிரகங்களின் மூலமாகவும் பலன்களை வாரி வழங்குவார். அந்த வகையில் முதலாக பார்வை செய்ய இருப்பது குறிச்சந்திர யோகம். குரு பகவான் உலகக்கூடிய வீட்டிலும் அல்லது குரு பகவான் உலகக்கூடிய வீட்டிலிருந்து 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம் ஆகிய வீடுகளிலும் சந்திர பகவான் உழவினால் குறிச்சந்திர யோகம் நடைமுறைக்கு வரும். அப்படிப்பட்ட குறிச்சந்திர யோகம் ஒவ்வொரு மாதமும் சுமார் 15 நாட்கள் நடைமுறைக்கு வருகிறது. அந்த குறிச்சந்திர யோகம் என்பது குரு பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து தரக்கூடிய யோகமாகும். இந்த 2 கிரகங்களில் சந்திர பகவான் என்பது உங்களுடைய கடகராசிக்கு அதிபதியாகும். கடகராசியின் அதிபதியாகிய சந்திர பகவான் குறிச்சந்திர யோகத்தை தரும்போது குறிச்சந்திர யோக நாட்களில் கடகராசிக்கு முன்னேற்ற பலன்களை தருவார். நல்லபடியாக சிந்திக்க செய்வார், சிந்தித்து செயல்பட செய்வார். உங்களுக்கு நீங்களே புதிதாக சிந்தித்து புதிதாக திட்டமிட்டு அந்த திட்டமிட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அனுகூலமும் ஆற்றலும் உங்களுக்கு உண்டாகும். மற்றவர்களும் உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்பார்கள். மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறி வழிகாட்டுவதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏணிப்படியாக நீங்கள் இருப்பீர்கள். உங்களால் பயனடைந்தவர்கள் எல்லாம் கைமாறாக உங்களை தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள். எப்பேற்பட்ட சிக்கல்களிலிருந்தும் உங்களை நீங்களும் விடுவித்துக் கொள்வீர்கள், மற்றவர்களையும் சிக்கல்களிலிருந்து விடுவிப்பீர்கள். மிகச்சரியாக மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்கி ஆறுதல் கூறி அவர்களை நல்வழிப்படுத்துவீர்கள். அடுத்து கஜகேசரி யோகம். குரு பகவானும் சந்திர பகவானும் ஒரே வீட்டில் உழவும் போது கஜகேசரி யோகம் சார்ந்த பலன்கள் நடைமுறைக்கு வரும். குறிச்சந்திர யோகத்தை விடவும் பல மடங்கு உயர்தரமான யோகங்களை தரக்கூடியதாகும் இந்த கஜகேசரி யோகம் என்பது. இந்த கஜகேசரி யோகத்திலும் உங்களுடைய ராசிநாதனாகிய சந்திர பகவான் இணைகிறார். குருவும் சந்திரன் இணைந்து தருவதுதான் கஜகேசரி யோகம். அத்தகைய கஜகேசரி யோகம் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் ஒவ்வொரு மாதமும் 2.5 நாட்கள் நடைமுறைக்கு வருகிறது. கஜகேசரி யோகம் சார்ந்த யோக நிலைகளை கணக்கீடு செய்யும்போது தற்போது ரிஷபராசியில் ஏற்படக்கூடிய கஜகேசரி யோகம் என்பது 100% மேலும் யோக பலன்களை தரக்கூடியதாக அமைகிறது. குறிப்பாக உங்களுடைய கடகராசிக்கு லாபஸ்தானத்தில், வருமான ஸ்தானத்தில், சேமிப்பு சம்பந்தப்பட்ட ஸ்தானத்தில் கஜகேசரி யோகம் நடைமுறைக்கு வருகிறது. காலண்டர் மற்றும் பஞ்சாங்கங்களில் கஜகேசரி யோக நாட்களை கண்காணித்து அந்த நாட்களில் சாதனைக்குரிய செயல்களில் நீங்கள் ஈடுபட்டால் காரிய சாதனைகளை நல்லபடியாக அனுபவிக்க முடியும். ரிஷப வீடு என்பது கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோஹிணி 1, 2, 3, 4, மிருகசீரிஷம் 1, 2 ஆகிய 9 நட்சத்திர பாதங்களில் சந்திர பகவான் உழவும் போது கஜகேசரி யோகம் நடைமுறைக்கு வரும். இந்த கஜகேசரி யோகம் என்பது முழுக்க வருமானம், லாபம், சேமிப்பு சார்ந்த பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். சம்பள உயர்வு, தகுதி உயர்வு, இதர வருமானம், கூடுதல் வருமானம், சிறப்பு வருமானம், கடன் தள்ளுபடி, வட்டி தள்ளுபடி, இப்படிப்பட்ட பணபரம் சார்ந்த யோகங்களை அனுபவிக்க முடியும். இப்படிப்பட்ட கஜகேசரி யோகம் நடைமுறையில் இருக்கும்போதே கிரகயுத்த தோஷம் நடைமுறைக்கு வந்து விடுகிறது. கஜகேசரி யோகம் என்பது ரிஷப வீடு 3.20 டிகிரிக்குட்பட்ட கால எல்லையில் குருவும் சந்திரன் உழவும் போது கஜகேசரி யோகம் நடைமுறைக்கு வரும். அதே வீட்டில் குரு சந்திரன் ஆகிய கிரகங்கள் தங்களுக்குள் 1 டிகிரி 2 டிகிரிகளுக்குள் வரும்போது கிரகயுத்த தோஷம் நடைமுறைக்கு வந்துவிடும். கிரகயுத்த தோஷம் என்பது கெடுபலங்கள் தரக்கூடியதாகும். அதனால் வருமானம், லாபம், சேமிப்பு சம்பந்தப்பட்ட ஸ்தானத்தில் நல்லபடியாக வருமானம் வந்து கொண்டிருக்கும் போது அதை நீங்கள் நல்லபடியாக சேமிக்க வேண்டும், பாதுகாப்பாக சேமிக்க வேண்டும். ஆனால் கிரகயுத்த தோஷம் நடைமுறைக்கு வரும்போது நீங்கள் சேமிப்பில் கவனம் செலுத்தாமல், குறிப்பாக பாதுகாப்பாக சேமிக்காமல் பாதுகாப்பற்ற நிலையில் சேமித்து அந்த சேமிப்பை பிரயோஜனம் இல்லாமல் ஆக்கிவிடுவதற்கான தோஷமும் இந்த கிரகயுத்த மூலம் வர வாய்ப்பிருக்கிறது. எனவே வருமானம், லாபத்தை பொறுத்தவரை நல்லபடியாக வரும். அதை சேமிப்பதில் மட்டும் நீங்கள் 1க்கு 2 முறை சிந்தித்து செயல்பட வேண்டும். அடுத்து குரு கோச்சாரத்தை பொறுத்தவரை குருமங்கள யோகம் என்பதும் சிறப்பாக அமையும். அதாவது குரு இருக்கக்கூடிய இடத்தில் மற்றும் குரு உழவக்கூடிய இடத்திற்கு 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடங்களில் செவ்வாய் பகவான் உழவும்போது குருமங்கள யோகம் நடைமுறைக்கு வரும். அத்தகைய குருமங்கள யோகம் தற்போதைய குரு கோச்சார காலகட்டத்தில் நடைமுறையில் இல்லை. அடுத்து கிரகங்கள் ராசி மண்டலத்தில் உழவும்போது அஸ்தமனம் என்கிற நிலையிலும் உதயம் என்கிற ஒளிவீசும் நிலையிலும் உழவுவார்கள். தற்போதைய வக்ரகுரு கோச்சார காலகட்டத்தில் குரு பகவான் அஸ்தமனம் அடையவில்லை.
முழுவதும் ஒளி வீசக்கூடிய உதயமான நிலையிலேயே உலவுகிறார். குரு வக்ர கோச்சார காலம் என்பது சுமார் 118 நாட்களாகும். இந்த 118 நாட்களில் சுமார் 94 நாட்கள் செவ்வாய் பகவான் உங்களுடைய கடக வீட்டில் உலவுகிறார். கடக வீட்டில் செவ்வாய் பகவான் நேர்கதியிலும் உலவுகிறார், வக்ரகதியிலும் உலவுகிறார். செவ்வாய் பகவான் கடக வீட்டில் நீச்சமடையக்கூடிய கிரகம். அதே நேரத்தில் கடக வீட்டின் அதிபதியான சந்திர பகவான் கடக வீட்டில் ஆட்சி பெற்று உலவும் போதும் மற்றும் ரிஷப வீட்டில் உச்சம் பெற்று உலவும் போதும் நீச்சப்பங்கர் ராஜயோகம் சார்ந்த பலன்களை இந்த செவ்வாய் பகவான் தருவார். கடக வீட்டின் அதிபதியான சந்திரன் விருச்சிக வீட்டில் நீச்சமடையும் போதும் விருச்சிக வீட்டின் அதிபதியான செவ்வாய் கடக வீட்டில் நீச்சம் பெற்று உலவும் போதும் நீச்ச பரிவர்த்தனை யோகமும் ஜாதகத்திற்கு நடைமுறைக்கு வரும். இப்படியாக செவ்வாய் பகவானுடைய கோச்சாரம் கடக வீட்டிற்கு நேரடியாக பலன்களை தரக்கூடியதாக அமைகிறது. செவ்வாய் பகவான் நேர்கதியிலும் உலவுகிறார், வக்ரகதியிலும் உலவுகிறார். செவ்வாய் பகவானுடைய கோச்சாரம் சார்ந்த தேதி விவரங்களை இந்த வீடியோவில் அட்டவணைப்படுத்தி இருக்கிறோம். அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். செவ்வாய் பகவான் நேர்கதியில் உலவும் போதெல்லாம் யோக பலன்களை வாரி வழங்குவார். தகுதி உயர்வு, முன்னேற்றம், சம்பள உயர்வு, கௌரவம், இப்படிப்பட்ட நல்ல பலன்களை வாரி வழங்குவார். அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் வக்ரகதியில் உலவும் போது கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். செவ்வாய் பகவானுடைய வக்ரகதி கோச்சாரம் என்பது 2024 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி முதல் 2025 ஜனவரி மாதம் 21ஆம் தேதி வரை கடக வீட்டில் வக்ரகதியில் உலவுகிறார். அதன் பிறகு வக்ர பயிற்சி அடைந்து அடுத்த ராசிக்கு சென்று மிதுன வீட்டில் வக்ரகதியில் உலவுகிறார். கடக வீட்டில் செவ்வாய் பகவான் 2024 டிசம்பர் 7ஆம் தேதி முதல் 2025 ஜனவரி 21ஆம் தேதி வரை வக்ரகதியில் உலவுகிறார். சுமார் 45 நாட்கள் வக்ரகதியில் உலவுகிறார். இந்த 45 நாட்களும் கடகராசிக்காரர்கள் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தகுதி உயர்வுகளை தக்க வைத்துக் கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும். முன்னேற்றங்களை தக்க வைத்துக் கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும். சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் போதும் எந்தவித பாதிப்புகளும் ஏற்பட்டு விடாமல் தற்காத்து கொள்ள முடியும். யோகங்களை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அடுத்து புத பகவானுடைய கோச்சாரத்தை பொறுத்தவரை குரு வக்ர கோச்சார காலகட்டம் ஆரம்பம் முதல் கன்னி வீட்டில் உழவ ஆரம்பித்து அடுத்து துலாம் வீடு, அடுத்து விருச்சிக வீடு, அடுத்து தனுசு வீடு என பயணம் செய்கிறார். குரு வக்ரமடையக்கூடிய தேதியில் அக்டோபர் 9ஆம் தேதி மற்றும் அக்டோபர் 10ஆம் தேதி காலை 11 மணி 19 நிமிடம் வரை கன்னி வீட்டில் புத பகவான் தன்னுடைய ஆட்சி உச்ச வீட்டில் பத்திர யோகத்துடன் உலவுகிறார். கடக வீட்டிற்கு 3ஆம் இடத்தில் விபரீத ராஜகம் தரக்கூடியவராக உலவுகிறார். எடுத்த முயற்சிகளெல்லாம் வெற்றியடையும் என்கிற வகையில் அக்டோபர் 9ஆம் தேதி மற்றும் 10ஆம் தேதி நடைமுறை இருக்கிறது. அதற்கு பிறகும் அடுத்தடுத்த நாட்களும் நல்லபடியாக யோக பலன்களை தரக்கூடியவராகவே புத பகவான் உலவுகிறார். ராகு கேது கோச்சாரத்தை பொறுத்தவரை கேது பகவான் 3ஆம் இடத்திலும் ராகு பகவான் 9ஆம் இடத்திலும் உலவுகிறார்கள். கேது பகவான் 3ஆம் இடத்தில் கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகத்தில் உழவி கும்பிடப்போன தெய்வம் குறுக்கே வந்தது போல என்கிற வகையில் யோக பலன்களை தரக்கூடியவராக இருக்கிறார். ராகு பகவானுடைய 9ஆம் இட கோச்சாரம் என்பது வெளியூர் வெளிநாட்டில் இருப்பவர்கள் மூலமும் தொலை தூரத்தில் இருப்பவர்கள் மூலமும் நன்மைகளை அனுபவிக்க முடியும். அடுத்து சூரிய பகவானுடைய கோச்சாரமும் இந்த குரு வக்ர கோச்சார காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களுக்கு யோகமான கோச்சாரமாகவே அமைகிறது. அடுத்து சில பொது பலன்களை பார்வை செய்யும் போது கடகராசிக்காரர்களுக்கு தற்போதைய சூழ்நிலையில் காதல் என்பது கைகூடும் நிலையிலேயே இருக்கிறது. சில காதல் திருமணத்தில் இணையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு தற்போது அஷ்டமச்சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடம் கும்ப வீடு. கும்ப வீடு என்பது சனி பகவானுக்கு ஆட்சி வீடு. ஆட்சி வீடு என்பது சசயோகம் தரக்கூடிய வீடாகும். அந்த ஆட்சி வீட்டில் சனி பகவான் நேர்கதியில் உழவும் போது ஆட்சி யோகம் சார்ந்த சசயோக பலனை 100% வாரி வழங்குவார். அதிகார யோகம், டபுள் ப்ரமோஷன், ட்ரிபிள் ப்ரமோஷன் சார்ந்த பலன்களை எல்லாம் வாரி வழங்குவார். அதே கும்ப வீட்டில் சனி பகவான் வக்ரகதியில் உழவும் போது அதிகார யோகத்தை தக்க வைத்துக் கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும். அவமானம் தரக்கூடிய செயல்பாடுகளில் ஈடுபடாமல் தவிர்க்க வேண்டும். வாகன பயணங்களை விழிப்புணர்வுடன் பாதுகாப்புடன் மேற்கொள்ள வேண்டும். புதியவர்களுடனான ஒப்பந்தத்தில் பல வகையில் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக வேலை தொழில் சார்ந்த ஒப்பந்தத்தில் கண்ணும் கருத்துமாக விழிப்புணர்வுடன் கவனத்துடன் இருக்க வேண்டும். அஷ்டமச்சனியாக உழவிக் கொண்டிருக்கின்ற வக்ரசனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையில் வேலை தொழில் ஸ்தானத்தை பார்வை செய்வதால் வேலை தொழில் சார்ந்த வகையில் கவனமாக இருக்க வேண்டும். அஷ்டமச்சனியில் வக்ரசனி கோச்சாரம் என்பது நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கிறது. வக்ரசனி சார்ந்த கஷ்ட நஷ்டங்கள் என்பது நவம்பர் 15ஆம் தேதி வரைதான். அதுவரை உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்து கொண்டு கொஞ்சம் கவனத்துடன் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட்டு விடாமல் சமாளித்து கொள்ள முடியும். நவம்பர் 15இல் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் உழவ ஆரம்பிக்கிறார்.
கும்ப வீட்டில் சனி பகவானுடைய நேர்கதி கோச்சாரமானது அதிகார யோகத்தையும் அதிர்ஷ்ட யோகத்தையும் கடகராசிக்காரர்களுக்கு வாரி வழங்கும். அதிர்ஷ்டம் என்பது தற்போதைய காலகட்டத்தில் லாட்டரி சார்ந்த யோகம் மற்றும் எதிர்பாராத பணவரவு. எதிர்பாராத பணவரவு என்பதில் கடக ராசிக்காரர்களுக்கு நஷ்டம் இல்லை. ஆனால் லாட்டரி சார்ந்த யோகம் என்பதில் கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஜோதிட விதிகளில் அதிர்ஷ்ட யோகம் இருப்பதால் 8ஆம் இடம் என்பது அதிர்ஷ்ட ஸ்தானம் என்பதால் அதிர்ஷ்டம் சார்ந்த பலாபலன்களையும் கூற வேண்டியிருக்கிறது. அதிர்ஷ்டம் சார்ந்த பலாபலன்களை தற்போது நடைமுறைப்படுத்தக்கூடிய லாட்டரி சார்ந்த விஷயத்தையும் கூற வேண்டியிருக்கிறது. லாட்டரியை பொறுத்தவரை விரலுக்கெத்து வீக்கம் என்கிற வகையில் முதலீடு செய்ய வேண்டும். பேராசைக்குட்பட்டு 1000, 5000, 10,000 என்ற வகையில் லாட்டரி சீட்டுகளை வாங்கி நஷ்டமாகக்கூடாது. லாட்டரி யோகம் என்பது கோச்சார ரீதியாக சொல்லப்படுகிறது. ஆனால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில், உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அதிர்ஷ்ட யோகம் சார்ந்த யோக பலன்கள் அபரிமிதமாக இருந்தால்தான் கோச்சாரம் சார்ந்த யோக பலன்களும் நல்லபடியாக நடைமுறைக்கு வரும். உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில், பிறந்த ஜாதகத்தில் அதிர்ஷ்ட யோகம், குறிப்பாக லாட்டரி சார்ந்த அதிர்ஷ்ட யோகம் இல்லை என்றால் கோச்சாரத்தில் லாட்டரி யோகம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. எனவே கோச்சார யோகத்தை மட்டும் நம்பி 100% லாட்டரியில் முதலீடு செய்யக்கூடாது. பேராசைப்பட்டு முதலீடு செய்யக்கூடாது. ஒரு 10 ரூபாய்க்கு லாட்டரி சீட்டு வாங்குகிறோம், விழுந்தாலும் விழட்டும், விழாவிட்டாலும் போகட்டும் என்கிற மனநிலையில் விரலுக்கேற்ற வீக்கம் என்கிற நிலையில் வாங்க வேண்டும். இதற்காக 10 ரூபாய்க்காவது தினந்தோறும் லாட்டரி சீட்டுகளை வாங்கி கொண்டிருக்கக்கூடாது. உங்களுடைய ராசிக்குரிய, உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்குரிய யோக நாட்களை கணக்கீடு செய்து அல்லது ஏதோ ஒரு நாளில் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்து கொண்டு நீங்கள் தெய்வ நம்பிக்கைக்குட்பட்டு லாட்டரிகளை வாங்க வேண்டும். விழுந்தால் வீட்டுக்கு, விழாவிட்டால் நாட்டுக்கு என்ற மனப்பான்மையுடன் லாட்டரிகளை வாங்க வேண்டும். அஷ்டமஸ்தானத்தில் சனிபவனுடைய நேர்கதி கோச்சாரம் என்பது அதிர்ஷ்ட யோகத்தை தரும். உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகத்தை வாரி வழங்கட்டும். திருமணத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த சம்பந்தத்தில் திருமணம் அமைய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய கடகராசிக்கு 7ஆம் அதிபதியான சனி பகவான் 8ஆம் இடத்தில் அஷ்டமச்சனியாக உதவி கொண்டிருப்பதால் திருமணத்தை அவசரமாக முடிக்கக்கூடாது. அமர யோசித்து இருவீட்டார் தரப்பினரையும் நல்லபடியாக விசாரித்து கொண்டு அந்த நபர்கள் சார்ந்த வாழ்க்கை முறையையும் விசாரித்து கொள்ள வேண்டும். அந்த குடும்பம் சார்ந்த பொருளாதார நிலையையும் விசாரித்து கொள்ள வேண்டும். இப்படி பல வகையில் விசாரித்து கொண்டு அந்த திருமண சம்பந்தத்தை உறுதி செய்யவும், திருமணத்தில் முடிக்கவும். ஏதோ மாப்பிள்ளை கிடைத்து விட்டது, பெண் கிடைத்து விட்டது என்று அவசரமாக திருமணத்தை முடித்து கொண்டால் அஷ்டமசனி என்பது தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ண வாய்ப்பு இருக்கிறது. திருமண சம்பந்தத்தை முடிவு பண்ணுவதற்கு முன்பாக இருவீட்டார் விவரங்களை முழுமையாக தெரிந்து கொள்வது அனைத்து வகையிலும் நல்லது. புத்திரபாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லபடியாக புத்திரபாக்கியம் அமையும். மேற்கல்வி எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில், எதிர்பார்த்த துறையில், எதிர்பார்த்த நிதி செலவினத்தில் நல்லபடியாக மேற்கல்வி அமையும். மேற்கல்வி அமைவதற்கான தொடக்கம் அமையும், அனுமதி அமையும். மற்றும் சில பேருக்கு அதற்கான எண்ணங்கள் உண்டாகி செயல்பாடுகள் நடைமுறைக்கு வரும். மேற்கல்வியை தொடர முடியாத அளவிற்கு அஷ்டமச்சனி பல வகையிலும் உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்களை, தடைகளை, தடங்கல்களை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கிறது. இருந்தாலும் கல்விதான் முக்கியம், குறிப்பாக மேற்கல்விதான் முக்கியம் என்று நீங்கள் பிடிவாதமாக, விடாப்பிடியாக இருந்தால், தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வேண்டிக் கொண்டால் அஷ்டமசனி தோஷம் என்பது விலகி மேற்படிப்பு யோகம் நல்லபடியாக அமையும். கலை தொழிலை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் சில முன்னேற்றங்களை அனுபவிக்க முடியும். அஷ்டமசனி என்பது குறிப்பாக அஷ்டமசனியில் வக்ரசனி காலகட்டம் நவம்பர் 15ஆம் தேதி வரை தடைகள் நீங்கள் தாங்களாகவே முடங்கி போகும் வாய்ப்பு இருக்கிறது. மெனக்கட்டால் கூட தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த தடங்கள் எல்லாம் நவம்பர் 15ஆம் தேதி வரை தான். நவம்பர் 15ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் உழவ ஆரம்பிக்கும் போது அபரிமிதமான முன்னேற்றங்களை, அதிர்ஷ்ட யோகங்களை, எதிர்பாராத வாய்ப்புகளை கலைத்தொழில் சார்ந்த வகையில் கடகராசிக்காரர்கள் அனுபவிக்க முடியும். இதுவரை குரு வக்ர கோச்சாரம் சார்ந்து கடகராசிக்காரர்களுக்கு பலாபலன்களை அனுமானம் செய்தோம். மேலும் இந்த கடகராசிக்காரர்கள் இஷ்ட தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டு கூடுதல் நன்மைகளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என வேண்டிக் கொள்வது அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவி ரங்கசுவாமி. நன்றி, வணக்கம்.